வேலூர்ல வந்து மீட்டிங் வந்து இந்த வர திங்கட்கிழமை நடக்க போகுது, பிப்ரவரி 23ஆம் தேதி. சரிங்களா? எல்லாருமே வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் வேலூர்ல. சரிங்களா? அதனால வந்து போன டைம் வந்து ஒருத்தர் வந்து வெயில வந்து இறந்து போனாரு. ஆனா வந்து இந்த டைம் வந்து மீட்டிங்ல ஒரு பந்தலாவது போடணும், அந்த மாதிரி எல்லாருமே நின்றுட்டு பார்த்தாங்க, ஸ்டாண்டிங்ல பார்த்தாங்க, உட்காரத்துக்கு சேராவது போடணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம் வந்து வேலூர்ல பந்தல் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயில் வந்து அடிக்காத மாதிரி சுத்தி ஒரு பந்தல் போடுற மாதிரி கொஞ்சம் டாப்ல. சரிங்களா? எல்லாருமே வந்து சேஃபா பாக்குறதுக்காண்டி பந்தல் போட போறாங்க. இது ஒரு நல்ல நியூஸ் தான். அதே மாதிரி சேரும் வந்து ஒரு 5000 சேர் போட போறாங்களாம். ஆனா வரப்போற கூட்டம் வந்து 25,000 இருக்குன்னு சொல்றாங்க. சுத்தி இருக்க தொகுதியெல்லாம் சேர்த்து வரும்போது 25,000 கண்டிப்பா வரும் மக்கள் கூட்டம். சரிங்களா? அதனால வந்து போட்டா 25,000 சேர் போடணும், இல்லாட்டி போடவே கூடாது. 5000 சேர் மட்டும் போட்டீங்கன்னா சேருக்காண்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால வந்து சேரெல்லாம் டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதனால வந்து போட்டிங்கன்னா 25,000 சேர் போடுங்க. சரிங்களா? 5000 சேர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேருக்கு ஒரு சண்டை நடக்கும். அதனால வந்து பந்தல் போடுறாங்க, ஓரளவுக்கு ஓகே. சரிங்களா? நம்ம பசங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுட்டு கூட பார்த்துட்டு போயிடுவாங்க. அண்ணன் விஜய் அண்ணன் பார்க்கறதுக்காண்டி வெயிலெல்லாம் நிற்பாங்க. பந்தல் போட்டுட்டா உள்ள வந்து வெயில் தாக்கம் வந்து அவ்வளோவா இருக்காது. அதனால வந்து பந்தல் போடுறதே ஒரு நல்ல விஷயம் தான். சேர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடணும். அதனால 5000 சேர் வந்து பத்தாதுன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சேருக்காண்டி சண்டை போட்டு அங்கே எதுவும் வந்து இஷ்யூ ஆகக்கூடாது. அதனால வந்து வேலூர் மீட்டிங் கண்டிப்பாக எல்லாருமே சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அங்கே உள்ள மக்கள் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து யூடியூப்ல, நியூஸ்ல, டிவியில் பாருங்க. சரிங்களா? வேலூர் மீட்டிங்ல அண்ணன் என்ன பேசுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.